உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும், ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் சில தேக்க நிலையும் அடைகிறார்கள். சில பிரச்சனைகளும் சில வருஷங்களை சந்திக்கிறாங்க. அது என்னென்ன விஷயங்களால் பிரச்சனைகள் வரும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் நான் எதாவது சாதிச்சிருவேனா, ஏதாவது எனக்கு நல்லது நடந்துருமா. முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் கடன் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அந்த கடன் பிரச்சனை தீருமா தீராதா, வாழ்க்கையில் எந்த நிலைக்கு நம்ம போக முடியும், என்னெல்லாம் செய்யலாம், என்ன யோகங்கள் நம்ம இந்த வருஷம் இருக்குது, என்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் 2 விதமான பலன்கள் இருக்குது. முதல்ல உங்கள் ராசியாதிபதி 7ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் மே மாதம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு 7 மாதம் ஜூன்லேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 5ஆம் மாதம் வரைக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான வளர்ச்சிகளும் இருக்குது. ஏன்னா குரு ராசியை பார்க்குறார். நிறைய தனுசு ராசி என்பவர்கள் வாழ்க்கையில் இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்ந்து நிறைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கீங்க. அந்த நிலை இந்த வருஷத்தில் ஒரு 5 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும். நிறைய பேருக்கு வேலையில் மாற்றங்கள் இருக்குது, வேலையில் உயர் பதவி இருக்குது, உயர் அந்தஸ்து வரும், சம்பள உயர்வு வரும், நல்லா இருப்பீங்க. ஆனால் அந்த நிலை அடுத்த ஒரு 7 மாதத்துக்கு தக்க வச்சுக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில தொந்தரவுகள், வேலையில் நெருக்கடிகள், சில அவமானங்கள், முக்கியமாக ஆண்களாக இருக்கீங்கன்னா பெண்களாக இருக்கீங்கன்னா ஆண்களால் சில அவமானங்கள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் பல கஷ்டம், பலவிதமான கடன், சொத்தை விற்று, நகையை விற்று, பொண்டாட்டி தாலிலாம் விற்று நிறைய கஷ்டப்பட்டு இப்போ தான் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல, ஏதோ தொழிலில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் இருக்குது சார், ஏதோ வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு யோசித்து நல்லபடியாக வந்துட்டுருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 5ஆவது மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்குது, சிறப்பாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதனால் நிறைய வாய்ப்புகள் வரும், தொழிலில் முன்னேற்றங்கள் வரும், நிறைய லாபங்கள் சம்பாதிப்பீங்க, எல்லா விதமான விஷயங்களும் வெற்றி உண்டு. ஆனால் 6ஆவது மாதத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்தில் போகிறாரு. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, தொழில் நம்ம கொஞ்சம் கடன் வாங்கி பண்ணால் என்ன, யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே அவங்ககிட்ட பணம் வாங்கி பண்ணால் என்ன, இல்லை நம்ம எதாவது புதிய முயற்சிகள் எதாவது ட்ரை பண்ணால் என்னன்னு சொல்லி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தனுசு ராசியாக இருக்கீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக செய்யக்கூடாது, அதில் நஷ்டம் தான் வரும். அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் முதலீடுகளை ரொம்ப கவனமாக பார்த்துங்க. நீங்கள் வச்சுருக்க காசை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லது. தேவையில்லாமல் செலவு பண்ணிவிட்டு கடைசியில் மாட்டிக்காதீங்க. தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டு, அதிக கடன் வட்டிக்கு வாங்கிட்டு நான் அடுத்த மாதம் கொடுத்துட்றேன், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, இப்போ ஏதாவது சில மாற்றங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, அந்த நிலை நல்லா தானே இருக்குது, நம்ம ஏதாவது பழைய கடன்லாம் அடைப்போம், பழைய மாதிரி கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு நினச்சி கொஞ்சம் ஆசைப்பட்டு ஏதாவது செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களை எந்த பிரச்சனையும் வராது. திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், திருமண வாய்ப்புகள் கைகூடும். திருமணத்தில் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சேர்ந்து வாழலான்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும், அதனால் சேர்ந்து வாழ்வீங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஜூன் மாதத்துலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமணம் அது வரைக்கும் நடக்கலை அப்படின்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 7 மாதம் அமைதியாக இருங்க. அதுக்கப்புறம் நல்ல வரன் வரும், கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பீங்க. அதே போல் ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் ஏதாவது 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா திருமணம் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு மே மாதம் வரைக்கும் இருக்குது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தேவையில்லாத சண்டை சச்சரவு அதிகமாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது கவனமாக இருங்க. அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வருஷம் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. அவர் 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் சென்று வேலை வாய்ப்பதற்கான சான்சஸ் உண்டு. வெளியூரில் ஒரு ப்ரொமோஷன் போகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. இந்த 7ஆவது மாதத்துக்கு அப்புறம் என்னென்னா, முக்கியமாக பணம் செலவு பண்ணி போகிறீங்க வெளிநாட்டுக்கு,
இல்லை தெரியாத ஊருக்கு போய் இறங்கி வேலை தேட போகிறீங்க அப்படின்னா அதில் கவனமாக இருங்க. அதில் ஒரு தோல்விகள் வரும், கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு லீகலாக ஜென்யூனாக வாய்ப்புகள் வந்தால் எடுத்துக்கலாம், இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் தனுசு ராசி அன்பர்கள் இந்த மே மாதத்துக்குள்ளே வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும், அதை பயன்படுத்திக்கங்க. இல்லை கொஞ்சம் கடன் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவோன்னு சொல்லி கரெக்டாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்தில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் போய் ஒரு வீடு வாங்குகிறேன், ஒரு வண்டி வாங்குறேன்னு போய் மாட்டிக்காதீங்க. அதில் கண்டிப்பாக நீங்கள் மாட்டக்கூடிய ஒரு நிலை வரும். நீங்கள் அதில் ஏமாறுவீங்க, லீகல் இஷ்யூஸ் வரலாம். இல்லை வீடை புக் பண்ண இடத்துல உங்களுக்கு ஒரு மாதம் தரேன்னு சொல்லிட்டு தராமல் போகலாம், வீடு கட்டணும்னு ஆரம்பித்து வீடு நிற்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் 6வது மாதத்துக்கு மேலே யாருக்காகவும் உதவிகள் பண்ணுறேன்னு சொல்லி ஜாமீன் போடுறது, அவங்களுக்காக பணம் வாங்கி தர்றது, இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடாதீங்க. அதில் தொடர் தோல்வியை சந்திக்கக்கூடிய நேரம், பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம், கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தனுசு ராசியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தாய் தந்தையருடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் 6வது மாதத்துக்கு மேலே உங்களுடைய உடல்நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக தனுசு ராசி என்பதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அது பெண்களாக இருக்காங்கன்னா மார்பக கட்டி வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குன்னா செக் பண்ணிக்கோங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பெருசாக பாதிப்புகள் வராது. ஆனால் கவனமாக இருக்கிறது நம்மளுடைய கடமை, அதை செய்து கொள்வது சிறப்பு. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அதில் ஒரு அவமானங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களால் அவமானம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அம்மா அப்பா கூட பிறந்தவங்ககிட்ட தேவையில்லாத பேச்சுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் காதல் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதம் வரைக்கும் சிறப்பாக இருக்குது, எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் சில தோல்விகள் வரும், சில பிரச்சனைகள் வரும், சில சங்கடங்கள் வரும். அதனால் வாழ்க்கையே நம்ம தோத்துட்டோமோ இழந்துட்டோமோன்ற எண்ணங்கள்லாம் வரும். அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்களாம் தேவையில்லாமல் யோசிக்காதீங்க. உங்களுக்கு திருப்பியும் அடுத்த 2027க்கு அப்புறம் இன்னும் சூப்பராக இருக்க போகுது. அதில் தேவையில்லாத சிந்தனைகளை மனசில் வச்சுக்காமல் இருந்தீங்கன்னா சிறப்பு. பொருளாதாரத்தை கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அதில் ஒரு ஏமாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய தனுசு ராசி என்பவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பீங்க, கிரிப்டோ கரன்சியில் இருப்பீங்க. அதில் ஒரு ஏமாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண இழப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு ஜூன் மாதத்துக்கு மேலே இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. தனுசு ராசி என்பவர்களுக்கு மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டில் ஃபஸ்ட்டு மே மாதம் வரைக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்குது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அடுத்த ஜூன்லேருந்து ஒரு 7 மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே என்னென்னா வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் வெற்றி வந்துச்சு அப்படின்னா அடுத்த வெற்றிக்கு நோக்கி தான் பயணம் பண்ணுவாங்க. இதுதான் மனித இயல்பு. அந்த வெற்றி உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடக்கூடாது ஜூன் மாதத்துக்கு அப்புறம். அதை நீங்கள் தான் பார்த்து கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நடக்குது, என் வாழ்க்கையில் நிறைய நல்லது சேஞ்சஸ் நடக்குதுன்னு சார்னா கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகணிகள் இருக்குது, நல்ல யோக பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிறைய பேர் பாதிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பாவகிரகங்களுடைய தசாபுத்தி. அதில் முதன்மை பெறக்கூடிய தசாபுத்தி பார்த்திங்கன்னா ராகு திசை நிறைய பேரை பாதிக்கும். அப்போ அதில் சில சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். கேது திசை, முக்கியமாக சனி திசை, சுபகிரகங்கள்னு சொல்கிறோம். அதில் சுக்கிர திசை, புதன் திசை முதன்மையாக கடனை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்குது சில பேருக்கு. அதனால் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு சில விஷயங்களை செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். ஜாதகம் நோட்டில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDFயில் கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோழி பிரசனம் எப்படி பார்க்குறது, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும்னா ஜாமக்கோல் பிரசனம் எப்படி பார்க்குறது, தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய தேவ பிரசனம் எப்படி பார்க்குறதுன்னு பல விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.